குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இறையுண்மையை அறிந்து கொள்ள 2 வழிகள் இருக்கின்றன என்கிறார். 1. உணர்ந்து ஓதுதல். 2. ஓதி உணர்ந்தல். வேதாத்ரிய சானலில் உணர்ந்து ஓதும் வகையில் வேதாத்ரியத்தின் வழியான இறையுண்மையும் இரகசியமும் ஓதி உணர்ந்தல் உங்களுக்கு கிடைக்கின்றன. அனுபவமிக்க யோக ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோடு உங்கள் யோக பயணம் சிறக்க வேதாத்ரிய சானலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எழும் சந்தேகங்கள், கேள்விகளுக்கான விடைகளும் இங்கே தீர்வாகும். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரி அவரையாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். வேதாத்ரிய எளிய முறை உடற்பயிற்சிக்கு முன்பாக நீங்கள் உங்களை பரிசோதனை செய்து கொள்வது எப்படி என்ற ஒரு விளக்கத்தை காணலாம். இது என்ன ஒரு புதிதாக ஒரு கேள்வி என்று எழக்கூடும். இதன் நோக்கம் எளிய முறை உடற்பயிற்சி கற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் அதை எப்படி பயிற்சியாக செய்து நமக்கு நன்மையை விளைவித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த கேள்வியின் நோக்கம். ஏனென்றால் உடற்பயிற்சி செய்து விட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்ற ஒரு மனப்பாங்கு, ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே உள்ளது. ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் உடற்பயிற்சி வழியாக இவ்வளவு கிடைக்கிறது, இவ்வளவு மாற்றங்கள் வருகிறது, உடல் நோய் தெரிகிறது, மனம் உற்சாகமாகிறது என்பதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பலனை பார்த்து விருப்பத்தில் நீங்களும் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டு இந்த உடற்பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் உடற்பயிற்சி என்பது தனியாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது எல்லோருக்குமே ஒரு பருவ வயதில் நம்முடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இயல்பாக உண்டாகும். காரணம் அது வயது, மற்றவர்களை கவர வேண்டும் என்ற ஒரு இயற்கை ஆர்வம் உண்டாகிவிடும். அதற்காக நாம் விரும்பி சில வேலைகளை ஏற்று செய்வோம், உடலை வலுப்படுத்துவோம், அல்லது அதற்கான பயிற்சி கூடங்களுக்கு சென்று கற்றுக்கொள்வோம். இது ஒரு பொதுவான அமைப்பு. அந்த காலத்தில் நம்முடைய வேலைகளே ஒரு பயிற்சியாக இருந்தது. வீட்டு வேலை முதற்கொண்டு, வயற்காட்டு வேலை முதற்கொண்டு, காட்டு வேலைகள், மலை ஏறிகள், மரம் ஏறிகள் என்று எல்லாருமே ஒரு உடற்பயிற்சியை மையமாக கொண்டேதான் வேலைகளை பார்த்து வந்தார்கள். ஆனால் காலம் மாறிவிட்டது, விஞ்ஞான உலகம் வளர்ந்து விட்டது. இருந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் மாறிவிட்டது. அப்பொழுது உடலுக்கு அதிக வேலையும் உழைப்பும் பயிற்சியும் கிடையாது. எல்லாமே ஒரு சோம்பேறித்தனமாக வந்துவிட்டது என்று சொல்லலாம். ஒரு அசைவு இல்லாத ஒரு மலை மாதிரியான ஒரு இயக்கத்தில் நாம் இருக்கிறோம். நடையும் கிடையாது, ஓட்டமும் கிடையாது. ஆனால் அதிகாலை வாக்கிங் என்ற ஒரு பயிற்சி உண்டு. அதற்கு வீட்டிலிருந்து ஒரு இருசக்கர வாகனம் அல்லது ஒரு கார் மூலமாக அந்த இடத்திற்கு போய் பிறகு நடந்து மீண்டும் அதே கார், அதே இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு வருவோம். இப்படித்தான் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதோடு அங்கே நாம் நடப்பது மட்டும் இல்லாமல் ஏதேனும் தின்பண்டங்களை வாங்கி கொண்டு சாப்பிடுகிறோம், நண்பர்களோடு பேசிக்கொண்டே நடக்கிறோம். இது ஒரு பயிற்சி அல்ல. ஆனால் பயிற்சி என்றால் உங்கள் மனம் அதில் ஈடுபட்டு என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உடலும் மனமும் உயிரும் குதூகலமடையும். அந்த ஒரு முழுமையான நிலை எளியமுறை உடற்பயிற்சியில் இருக்கிறது. அதனால்தான் எளியமுறை உடற்பயிற்சியை ஒரு தவம் என்று சொல்வார்கள். இப்பொழுது இந்த பயிற்சிக்கு முன்பாக நம்மை எப்படி தயார் செய்வது என்று பார்க்கும் பொழுது ஒரு கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய உணவு, உழைப்பு, உறக்கம், உடலின்பம், உள்ளத்தின் வழியாக எழக்கூடிய எண்ணங்கள், இந்த 5லும் எப்படி இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். முதலாவதாக உணவு என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு உணவை சரியான அளவில் சரியான நேரத்திற்கு சாப்பிடுகிறோமா?
அந்த உணவு நமக்கு செரிக்கிறதா, சரியாக வெளியேறுகிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அளவு மீறி, வரம்பு மீறி, ஒத்துக்கொள்ளாதே சாப்பிட்டு தொந்தரவு செய்கிறோமா அல்லது தொந்தரவு படுகிறோமா என்றெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு உழைக்கிறோமா அல்லது உழைக்காமல் இருக்கிறோமா, என்ன செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், அதன் வழியாக இந்த உடலுக்கு என்ன மாற்றம் கிடைக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். உறக்கம் நன்றாக இருக்கிறதா, சரியாக தூங்கி சரியாக விழிக்கிறோமா, இது முதல் கேள்வி. நான்காவதாக உடல் இன்பம் என்று உண்டு. இந்த உடல் இன்பம் என்றால் ஒரு குறிப்பிட்ட இன்பத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏனென்றால் அதில்தான் அதிகமான சக்தி, ஆர்வம் இருக்கிறது. அது செலவும் ஆகிறது. அது பாலுறவு தூண்டுதல். இதில் நாம் எப்படி இருக்கிறோம், அளவோடு முறையோடு இன்பம் பெறுகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். வரம்பு மீறி, இயற்கைக்கு மாறாக அல்லது உடல் தேவையை மீறி, அளவை மீறி செயல்படுகிறோமா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக இந்த மனதில் எழக்கூடிய எண்ணங்கள், அதைத்தான் உள்ளம் என்று சொல்கிறோம். மனிதருக்கு உள்ளாக, மனம் என்பது வெளியே உள்ளது, உள்ளம் என்பது அதன் அடியில் உள்ளது. அடிமனத்தை தான் நாம் உள்ளம் என்று சொல்லுவோம். இங்கே எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதா அல்லது அமைதியாக இருக்கிறதா, இந்த எண்ணங்கள் வந்தால் நாம் என்ன செய்கிறோம், கற்பனையாக இருக்கிறோமா, நிஜமாக வாழ்கிறோமா என்றெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலின்பம், உள்ளத்தின் வழியாக எழக்கூடிய எண்ணங்கள், இந்த ஐந்தும் அளவு முறையோடு நாம் பயன்படுத்தி வருகிறோமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு அந்த பதிலை தெரிந்து கொண்டு அந்த பதில் வழியாக சரி செய்ய வேண்டிய இந்த ஐந்தை சரி செய்து கொண்டு பிறகு இந்த பயிற்சியை நாம் தொடங்கினால், எளிய முறையோடு பயிற்சியை கற்றுக்கொண்டு தொடங்கினால் முழுமையான மாற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஏனென்றால் ஒரு குறையோடு நாம் இந்த பயிற்சியை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய குழப்பங்கள் வந்துவிடும். ஒரு நம்பிக்கையற்று போய்விடும். உடற்பயிற்சி மீதான நம்பிக்கையே உங்களுக்கு இல்லாமல் போய்விடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். நீங்கள் கேட்கலாம், இந்த குறையெல்லாம் உடற்பயிற்சி தீர்க்காதா என்ற ஒரு கேள்வியை கேட்பீர்கள். ஒரு குறையோடு வரும்போது அதை நிவர்த்தி செய்வது ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய வேலைதான். ஆனால் பற்றாக்குறை என்று இருந்தால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அளவில் கொஞ்சம் குறைந்து இருந்தால் அது சரி செய்யும். உடற்பயிற்சி என்பது கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்து உங்களை சரி செய்யும். ஆனால் இருப்பே குறைந்து போயிருந்தால் எப்படி சரி செய்ய முடியும்? உங்கள் கைகளை கால்களை அசைப்பதற்கே உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் உடற்பயிற்சி மீது எப்படி குறை சொல்ல முடியும்? எனவே முதலில் உங்களுடைய குறைகளை தீர்க்க பழகிக்கொள்ள வேண்டும். உங்களை தகுதியாக்கி கொண்டு பிறகு இந்த உடற்பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இடைமுறை உடற்பயிற்சியின் முழு சதவிகித நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விளக்கத்தை நான் ஒரு வாக்குப்பதிவாக இன்று கேட்டிருந்தேன். ஒரு 180 அன்பர்கள் வாக்கு தந்துள்ளார்கள். இந்த 180இல் 91% நபர்கள் இந்த ஐந்திலும், அதாவது உணவு, உழைப்பு, உறக்கம், உடலின்பம், உள்ளத்தின் வழியாக எண்ணங்கள், இவற்றில் நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் நன்மையும் ஆச்சரியமும் கலந்திருக்கிறது. பாராட்டலாம். ஆனால் இது உண்மையா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தால் உடற்பயிற்சி மீது ஏன் சந்தேகம் வர வேண்டும்? அதை ஏன் கைவிட வேண்டும்? நிறைய பேர் கேட்கும் பொழுது எனக்கு நேரமில்லை என்று சொல்லுவார்கள், அல்லது இன்று தவறி போய்விட்டது, நாளை செய்வேன் என்று சொல்வார்கள். உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி முழுமையை தருகிறது என்று சொன்னால் அதை தொடர்ந்து செய்வதில் என்ன குறை இருக்க போகிறது? ஆனால் நமக்கு இந்த உடற்பயிற்சியை விட, அதற்கான 1 மணி நேரத்தை விட மற்ற நேரங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொல்லலாம். அல்லது அந்த உடற்பயிற்சிக்கான நேரம் கூட நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் என்று சொல்லலாம். என்ன இருந்தாலும் இந்த 5 அளவு முறையை நான் கடைபிடிக்கிறேன் அல்லது கடைபிடிப்பேன் என்று சொல்வது மிகச்சிறந்த வழிதான். அதை நான் பாராட்டுகின்றேன். இந்த ஒழுங்கமைப்பை வைத்துக்கொண்டு எளிமுறை உடற்பயிற்சியை செய்து வந்தால் மிக நன்மை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்கள் உடலும் மனமும் உயிரும் உற்சாகம் பெற்று உங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அமையும். அதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்காகவே இந்த பதிவு. நல்லது நண்பர்களே,
நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.